அதை கண்டனம் தெரிவித்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த எஸ்சிஓ. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பெர்பட்ரேட்டர்ஸ், அதுக்கப்புறம் அந்த ஸ்பான்சர்ஸ், இவங்களெல்லாம் வந்து தே ஷுட் பி brought டு ஜஸ்டிஸ் அப்படின்னு பாகிஸ்தான் அந்த மூலையில் உட்கார வச்சுக்கினே இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்களாம். அந்த பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் வந்து, என்னையா என்னை கூப்பிட்டு வச்சு அசிங்கம் பண்ணுறீங்களா, தெரிஞ்சதான் நான் வந்திருக்கவே மாட்டேன், நீ வராட்டாலும் நாங்கள் அசிங்கம் பண்ணியிருப்போம், இங்கேருந்தே பண்ணுவோம், எங்கே இருந்தாலும் ஒன்று அசிங்கம் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. இதில் வேற இவங்கெல்லாம் போகும்போது அந்த மாதிரி வந்து ஜிங்கு பிங்கு புட்டின்னு போகிறாங்க. இவர் அங்கே நின்றுன்னு இப்படின்றாரு. பாவம் அசிங்கப்பட்டார், வேறு வழி இல்லை. அது வினை விதைத்தவன் வினை அறுப்பான். அதுக்கப்புறம் அப்படியே கையை கொண்டு போனவர் இப்படி தொச்சிக்கிறாரு. இது நீங்கள் பார்க்கலாம். சில பேர் வந்து யாராவது தெரிஞ்சவங்க இல்லை வந்து ஆஃபீஸர்ஸ் போகிறாங்கன்னா இப்படி வணக்கம் அப்படின்வாங்க. அவர் கண்டுக்கலை அப்படின்னா இப்படின்றாங்க. அந்த மாதிரி அப்புறம் புட்டின் தான் இறக்கப்பட்டு ஐயோ பாவம் அவர் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் கையை குத்துட்டு வந்தார். அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் பேசிட்டு போகிறாங்க. இவர் அப்படியே பார்க்குறாரு, என்னையெல்லாம் சேர்த்துக்க மாட்டீங்களா, உன்னை ஒரு மனுஷனாக மதித்து கூப்பிட்டதே அதிகம், அண்ணா நைட்டு டின்னர் இருக்குது வந்து கொட்டின்னு போ, அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு. இப்போ அந்த பஹல்காம் தாக்குதலுக்கு எதிரான அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது நிஜமாக அமெரிக்காவே வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த அளவுக்கு வந்து சீனா இறங்கி வருவாங்க. ஏன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா நிச்சயமாக சீனா எதிர்த்திருப்பார்கள். அவங்களே வந்து ஹோஸ்ட் பண்ணுற ஒரு நிகழ்ச்சியில் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது அப்படின்னு சொன்னால் அப்போ எந்த அளவுக்கு அந்த பவர் ஷிஃப்ட் இருக்குது அப்படின்றது புரியுது இல்லையா? இது புரியாமல் அமெரிக்காவில் உட்காந்திங்கன்னு குய்யோ முயன்னு கத்தினுக்கிறாங்க. அதுலேயும் அவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா சரி விடுங்க, அதை பற்றி அப்புறம் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன்.